தொடர்ந்து வந்து சீமான் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. எதனால நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியினோட வளர்ச்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. எத்தனையோ சிறுமிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வழக்குகள் வந்து நிலுவையிலேயே கிடக்குது. இதெல்லாம் பத்தி யாருமே விவாதிக்கிறது இல்லையே, அதெல்லாம் பிரேக்கிங்கா இல்லையே. மாறா இது மட்டும் பேசப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனை எங்கள் பக்கம் திருப்புறாங்க. அதுவும் நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிக்கணுங்கிறதுல கவனமா இருக்காங்க. பர்சனல் விஷயங்களை எடுத்து அதை வந்து செய்தியாக்கி ஊடகங்கள் வந்து மக்கள் மத்தியில காமிக்குது அப்படின்னா உங்களோட நோக்கம் அந்த நரேட்டிவை செட் பண்ணுங்கிறதுனே. இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட வழக்குகள் திமுகவை சார்ந்த தலைவருக்கு இல்லையா, அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு இல்லையா, பாஜகவை சார்ந்த தலைவர்கள் பேர்ல இல்லையா, புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் யார் பேர்லயும் இல்லையா, அதெல்லாம் பெரிய செய்தியா நீங்க ஆக்கலையே. திமுகவுடைய அழுத்தத்தினாலதான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவிடுறாங்களா? இல்ல, அழுத்தம் இல்ல அப்படின்னா அவங்க அமைதியா தானே இருந்தாங்க. தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் அவங்க திருப்பி அந்த ஒரு மற்ற எந்த ஒரு விஷயத்திலயும் அவரை வீட்டுடைய சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ எது ஒண்ணுத்தையும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். உங்ககிட்ட அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு யாருமே எதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு மிக கொடுமையான ஒரு பாசிச போக்கு அப்படின்னு பாக்குறேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அதிகமான ஆட்கள் வேணும், அப்பதான் நீட்டை ஒழிக்க முடியும், அப்பதான் காவிரி பிரச்சனையை நமக்கு தீர்வு காண முடியும், அப்பதான் கல்வி. இது உண்மையும் கூட தானே. இது வரைக்கும் என்னங்க பண்ணிருக்காங்க? புதிதாக கட்சி தொடங்கிய கொள்கை பரப்பு செயலாளர் கூட வந்து நாம் தமிழருக்கு வந்து சரியான ஒரு கொள்கை இல்ல, கொள்கை ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. மக்கள் மன்றத்திலே இருந்து மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய எங்களை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அவர்கள் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கள் விமர்சனம் வைக்கும். இதெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏன் மேம் தொடர்ந்து வந்து சீமான் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க? எதனால நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியினோட வளர்ச்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்றது, அவங்களுக்கு அதை தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி கிட்ட அதிகாரம் இல்லை. நாம் தமிழர் கட்சி கிட்ட அவங்க சொல்ற மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா பணம் இல்லை, பின்னாடி அரசியல் பின்புலம் இல்லை, எது ஒன்றும் இல்லை. அந்த கட்சிக்கெல்லாம் நாங்கள் வந்து பயப்படுவோமான்னு சொல்லிட்டு எல்லா அடக்குமுறையும் ஏன் நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க செய்தி ஊடகங்கள்ல. வேற யாரோட செய்தி இன்னைக்கு தலைப்பு செய்தி ஆக்கப்படுது, பேசப்படுது, பேசு பொருளை மாறப்பட்டிருக்கு. எத்தனையோ சிறுமிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வழக்குகள் வந்து நிலுவையிலேயே கிடக்குது. இதெல்லாம் பத்தி யாருமே விவாதிக்கிறது இல்லையே. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து மாநில அரசு தான் தேர்வு செஞ்சு இந்த இடத்த கொடுத்துச்சுங்கிற செய்திகள் வந்து ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் சொல்லி பேசியிருக்காரு. அதெல்லாம் பிரேக்கிங்கா இல்லையே. மாறா இது மட்டும் பேசப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா எதை மக்கள் பார்க்கணும், இல்ல மக்களுக்கு இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனை எங்கள் பக்கம் திருப்புறாங்க. அதுவும் நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிக்கணுங்கிறதுல கவனமா இருக்காங்க. ஆனா இப்ப மக்கள் மத்தியில வந்து ரொம்பவே நாம் தமிழர் கட்சி வந்து கீழே போயிருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல, நீங்க எதை காமிக்கிறீங்களோ அதுதான் நான் பார்ப்பேன். நீங்க எந்த செய்தித்தாளை திருப்பினாலும் பாலியல் குற்றவாளின்னு நீங்க எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை போடுறீங்க, விளம்பரம் படுத்துறீங்க. 38 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு அரசியல் தலைவர், 3வது பெரிய அரசியல் கட்சிங்கிற அங்கீகாரம் பெற்றிருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஆக்கியிருக்கிறோம். 8.22 விழுக்காடு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக உதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் இழிவுபடுத்தணுங்கிற காரணத்தினால அவரை பற்றிய தவறான செய்திகள், பர்சனல் விஷயங்களை எடுத்து அதை வந்து செய்தியாக்கி ஊடகங்கள் வந்து மக்கள் மத்தியில காமிக்குது அப்படின்னா உங்களோட நோக்கம் அந்த நரேட்டிவை செட் பண்ணுங்கிறதானே. அவர் பாருங்க, அவர் சரியான தலைவர் இல்லை அப்படிங்கறத காட்டுறது தானே. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட வழக்குகள் திமுகவை சார்ந்த தலைவருக்கு இல்லையா,
அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு இல்லையா, தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா, பாஜகவை சார்ந்த தலைவர்கள் பேர்ல இல்லையா, புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் யார் பேர்லயும் இல்லையா? அதனால எங்க கிட்டயும் இருக்கலாம்ங்கிறத நான் சொல்ல வரல. அதெல்லாம் பெரிய செய்தியா நீங்க ஆக்கலையே. திமுகவை சேர்ந்து ஒரு பெண் நிர்வாகி சகோதரி பால்மலர் அவர் வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டார். அவருடைய கணவர் தொடர்ச்சியாக பேசி வந்தது மேல்மட்டக்காரங்களால அவருக்கு ஏதோ ஒரு தீங்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் குற்றம் சாட்டி வந்தார். அந்த பெண்ணுக்கான தீர்வு இது வரைக்கும் திமுக வாங்கி கொடுத்துருக்கா? இப்படி எல்லா தரப்பு கட்சிகள் மேலையும் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அவர்கள் அதிகாரத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால நாம் தமிழர் கட்சி இப்படி அவமானப்படுத்தணும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மேல இப்படி ஒரு அக்யூசேஷனை வச்சு அவரை அலைக்கழிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதெல்லாம் ஒரு கேஸா? முதல்ல பிரைமா பேசி இல்லைங்கிறது தான் போன தடவை பேசிட்டு உட்காந்துட்டு வந்தாச்சு. ஒரு 3 மணி நேர விசாரணையில முழுமையா பேசி தீர்ந்தாச்சு. ஏன்னா குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பல ஆண்களோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததாக பல ஊடகங்கள் பதிவு செய்திருக்கு. யாருக்கிட்ட எல்லாம் அவங்க பேசினாங்க, எப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து அவங்களுடைய வாக்குமூலங்களாகவே வீடியோக்கள் வந்து வெளியில வந்திருக்கு. அது திருப்பியும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணு கூட அமைதியா இருப்பாங்க போல இருக்கு. ஆளும் தரப்பு எப்படியாவது அவங்க வந்து நோண்டிட்டே இருந்து அவர்களை வந்து வைத்து ஒரு என்ன சொல்றது, இந்த அரசியல் கட்சி தலைவரை வந்து வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுது அப்படிங்கிறது தான் வெளிப்படையா அப்பட்டமா நமக்கு தெரியுது. மக்கள் ஒன்றும் புரியாதவர்கள் கிடையாது. அவ்வளவு ஒன்றும் இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருச்சு, கையில எல்லா ஊடகமும் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் தப்பான செய்திகளை நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிச்சாலும் அது என்ன அப்படிங்கிற தேடி ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு தேடல் மக்கள் மத்தியில பிறந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும். கண்டிப்பா மேம், நீங்க சொல்ற மாதிரியே இப்ப ஆளும் கட்சியா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும், இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கட்சியின் உறுப்பினர்கள் மீதுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனாலும் கூட தொடர்ந்து சீமான் அவர்கள் மீதுதான் வந்து குற்றச்சாட்டு வந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது நடிகர் விஜயலட்சுமி வந்து தொடர்ந்து வந்து வீடியோ பதிவு அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இது வந்து திமுகவுடைய அழுத்தத்தினாலதான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவிடுறாங்களா? இல்ல, அழுத்தம் இல்ல அப்படின்னா அவங்க அமைதியா தானே இருந்தாங்க. தேர்தல் மட்டும் அவங்க திருப்பி அந்த ஒரு தேர்தல் தான் அவங்க வெளில வந்து பேசுறாங்க. அப்ப அது நோக்கம் என்ன? பின்னாடி அதிகாரம் வந்து வேற எந்த விதத்திலையும் எங்களுடைய தலைமையை வீழ்த்த முடியாது. எங்களுடைய கருத்தியல் ரீதியாக அவர்களுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு துணிவில்லை. மற்ற எந்த ஒரு விஷயத்திலையும் அவரை வீழ்த்த முடியாது. சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ எது ஒன்றுத்தையும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணணும், அவரை டீஃபைம் பண்ணணும், அது மட்டும்தான் முயற்சியா பண்ணுது. உங்ககிட்ட அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கறது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா மேம். இதுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கட்சி மேல கூட திமுகவினருக்கு மோதல் இருக்கதான் செய்யுது. ஆனா திமுக வந்து ஸ்பெசிபிக்கா வந்து நாம் தமிழ் தொடர்ந்து அடிக்கிறதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி தான் காரணமா இருக்கு. இன்னைக்கு 2010 தொடங்கப்பட்ட கட்சி 2025 ஆயிருச்சு. இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வளர்ச்சியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகத்திலே தான் இருக்கு, ஒருபோதும் வீழல. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியினுடைய ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஆரம்பிக்கிற அவங்க கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் அவங்களுக்கே ஒரு பெரிய பேராயுதமா மாறிடுது, அவங்களுக்கே வந்து ஒரு வீழ்ச்சியா மாறிடுது. அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு முயற்சியா பண்றாங்க, எப்படியாவது அவங்கள வந்து டீஃபைம் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுனால. அவங்களுக்கு யாருமே எதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு மிக கொடுமையான ஒரு பாசிச போக்கு அப்படின்னு பாக்குறேன். இடிப்பாரே இல்ல ஏமாறா மன்னன், இடிப்பாரே இல்ல ஏமாறா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும்னு ஐயன் வள்ளுவன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றது, குறை சொல்றதுக்கு யாராவது இருக்கணும்ல. இங்க ஆளக்கூடிய திமுக தரப்பினுடைய குற்றங்களை உணர்த்துவதற்கு ஏதாவது ஒரு சரியான கட்சி இருக்கு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? நாம் தமிழ் கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாரும் அவங்களுடைய லாப கணக்குக்காக பல விஷயங்களை சமரசம் செய்து கொண்டு அவங்க கட்சியில அந்த தவறு நடந்தாலோ அவங்க ஆட்சியில அந்த தவறு நடந்தாலோ அதை மூடி மறைத்து விடுவார்கள். மாறாக அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே லாப நஷ்ட கணக்கோடு அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பார்கள். ஆனால் உண்மையாகவே சமரசமற்று அது மக்களுக்கு தீங்குனா அதற்காக குரல் கொடுத்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு. அப்படி வேற ஏதாவது ஒரு கட்சியை நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மாற்று இயக்கத்தை, மாற்று அரசியலை உங்களால சொல்ல முடியுமா? எல்லோரும் ஒரு விஷயத்துல வந்து இது தப்புன்னு சொல்லுவாங்க, வேற சில விஷயங்களை சரின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த வேறு சில விஷயங்கள் சரின்னு எடுத்துக்கிறது அவங்களுக்கு பர்சனலா சரியா இருக்குமே தவிர்த்து
பொதுவா பரவலா அது மக்களுக்கு சரியா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு ஒரு லாங் ரன்ல அது சரியா இருக்குமான்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி சிந்திக்கும். ஏனால் மக்களிலிருந்து வரக்கூடியவர்கள் நாங்கள். அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி, அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நேத்து இல்ல, தமிழ் தேசிய கருத்தியலை வெறுத்தது ஆரிய ஒன்றியமும் சரி, இன்னைக்கு திராவிடமும் சரி, ரெண்டுக்குமே கண்ணில் உறுத்திக்கிட்டே தான் இருந்தது. அதை எப்படியாவது கண்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கருத்தியல் அப்படின்னா அது தமிழ் தேசிய கருத்தியல். அன்னையிலேருந்து கருப்பு சட்டங்களையும் அடக்குமுறைகளையும் ஏவி விட்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு வெளிப்படையா இல்லை. இன்னைக்கு மக்கள் இயக்கமாக தமிழ் தேசிய கருத்தியல் மாறி இருக்கும்போது அது இன்னும் ஒரு அச்சத்தை திராவிட தரப்புக்கு ஏற்படுத்துது அப்படின்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு வழக்கே கிடையாது. இது ஒரு பெரிய வழக்கா நீங்க வந்து ஜோடிச்சு அதை ஒரு பெரிய சீனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சமனையும் நார்மலா கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதை பண்ணலை நீங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் சும்மா பேசிக்கிறது தானே. நாங்க இவ்வளவு மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது நமக்கு முதல்ல அந்த கேஸே வந்து ஒரு பிரைம ஃபேசி இல்லாத ஒரு கேஸ். அதை பத்தி எங்களை வந்து பேச வச்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய இன்னலா நம்ம பாக்குறோம். அதுதான் அவங்க விரும்புறாங்க, அதை செய்யறாங்க. எங்களுக்கு நிறைய மக்கள் பணி இருக்குதுங்கிறது தான் நம்ம விரும்புறோம். புரியல எனக்கு இதெல்லாம். இந்த மாதிரியான நாடகங்களை வைத்து அரங்கேற்றி மக்களை திசை திருப்பும் முயற்சியில திமுக ஈடுபட்டிருக்கு அப்படிங்கறத வெளிப்படையான ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்படுறார், அது செய்தியாக்கப்பட்டுச்சா? பரந்தூர் விமான நிலையம் வந்து மாநில அரசு தான் அந்த இடத்த கை காட்டுச்சுன்னு சொல்றாங்க, அது செய்தியாக்கப்பட்டுச்சா? 16 வயசு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, அது செய்தியாக்கப்பட்டுச்சா? அங்க வந்து பல்லடத்துல வந்து 3 பேரை வந்து வலுக்கட்டாயமா நீங்க தான் குற்றத்தை இது பண்ணீங்கன்னு சொல்லி கொலை பண்ணீங்கன்னு சொல்லி ஏத்துக்கணும்னு போலீஸ் வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்கு, அது செய்தியாக்கப்படுதா? அது பேச்சு பொருள் ஆக்கப்படுதா? இது எதுவுமே பேச்சு பொருள் ஆக்கப்படலையே. மாறாக மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பேச்சு பொருளா மாத்தணும் அப்படின்னா இது டிஸ்ட்ராக்ஷன் சொல்வீங்களா, என்னன்னு சொல்வீங்களா? ஜனநாயகத்தின் 4வது தூண் தானே ஊடகம். அதிகாரத்துக்கு ஏவல் வேலை பார்க்கறதுக்கு ஊடகமும் காவல்துறையுமா? இங்க எது செய்தியாக்கப்படணும், எது மக்கள் பேச்சு பொருளாக்கப்படணும், எது மக்கள் கிட்ட விவாதமாக்கப்படணுங்கிறதுக்கு ஒரு ஹெட் அண்ட் டெய்லே இல்லாம போயிட்டு இருக்கு. இப்படியே எப்படி சகிச்சு கொள்றது? எங்களை மாதிரியான ஜனநாயகவாதிகள், எங்களை மாதிரியான அரசியல் மாற்றத்துக்காக போராடி கொண்டிருக்கவர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தணும். இது மேல எல்லாத்தையும் நம்பிக்கையற்ற ஒரு போக்கு ஏற்படணும். விரக்தியில நம்ம எல்லாரும் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போகணும். ஆட்சி அதிகார பீடத்துல இவர்களே மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கணும். கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களே இந்த பூமியை ஆளணும், மக்களை ஆளணும். இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் ஏற்படும். போங்கப்பா, இவங்களோட மல்லு கட்ட முடியாது, ஆனால் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப இந்த காவலாளியை பிடித்த காவலருக்கு வந்து பிணை ஆணை வந்து நீதிமன்றத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கியதாகவும் சொல்லப்படுது. இப்ப இந்த பிணை ஆணைக்கு நீங்க என்ன? இல்ல, இங்க இந்த மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் யார் இந்த கட்டற்ற அதிகாரத்தை கொடுக்கறது? எப்படி மேன் ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்க காக்கி சட்டை போட்டா நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு ரவுடிசம் பண்ணிருக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அது இல்லாம பெசன் நகர் அறப்போர் இயக்கம் அவரை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க பாருங்க. பெசன் நகர்ல வடாப்பா ஃப்ரீயா கொடுக்கலன்னா பேரிகேடை போட்டு யாரும் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு மக்களுக்கு தடை வச்சுப்பாங்க. இது மக்களுக்கான இடையூறு இல்லையா? இவெல்லாம் பொது நலத்தோட நடந்துக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்டா? இவங்களெல்லாம் எப்படிங்க இவங்கெல்லாம் பாஸ் பண்ணி இவங்களெல்லாம் தேர்வுக்கு கிளியர் பண்ணி இவங்கெல்லாம் ஆஃபீஸரா வந்து உட்கார்றாங்க? எனக்கு புரியல. நேர்மைன்னு ஒண்ணு நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் கற்பிக்குது. இது தேவையில்லாத அலைக்கழிப்பு. எங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கு. 26 நோக்கி நீங்க வெற்றி பெறவே இல்லை, வெற்றி பெறாத கட்சிக்கு எப்படி வாக்கு செலுத்துறது அப்படின்னு மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, அப்ப நாங்க பணி செய்யணும்ல. ஒரு பேசிக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குன்னு இருக்கும்ல. எந்தெந்த தொகுதியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கான வாக்காளர்கள் யாரு, அவங்க இல்லாம மத்தவங்களை எப்படி போய் சந்திக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பொதுவான பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கோம். ஆனா தொகுதி ரீதியாக பொதுவாகவே நம்ம தலைக்கு மேல பிரச்சனை அதிகமா இருக்கு. அதை தாண்டி தொகுதி ரீதியாக ஒவ்வொரு லேமேனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய 1008 பிரச்சனை இருக்கு. வேஜ் ஸ்டாக்னன்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களுடைய வருமானம் இன்னைக்கு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா 140 கோடி மக்கள்ல 100 கோடி மக்கள் அவங்களுடைய எண்ட்ஸை மீட் பண்ண முடியல. அவங்களுடைய சராசரி ஒரு நாளை கடக்கக்கூடிய தேவைகளுக்கான நிதி அவங்க கிட்ட இல்லை. அவங்களுக்கான வருமானம், அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அது இந்தியா முழுக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் எவ்வளவு இன்னல்கள் இருக்குங்கிறத நான் ஒரு ஜனநாயக கட்சியாக
இன்னைக்கு மக்கள் களத்துல மக்கள் மன்றத்துல நிக்கிறோம். அப்ப எங்களுக்கான பணியும் பார்க்கணும்ல. நம்ம எந்த இடத்துல வந்து we are going back அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? அந்த வேலையும் நாங்க செய்யக்கூடாது அப்படின்னா அப்போ எங்களை எப்படியேனும் வந்து நசுக்கி எங்களுக்கு ஒரு தோய்வை வந்து ஏற்படுத்தி நாங்க மூலையில உட்கார்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை பண்ண மாட்டோம்னு நாங்க அடம் பிடிக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா 45 கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் மட்டும் எங்க கட்சி சார்பா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? அதாவது தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பாடி வச்சிருக்காங்க. அது நேரடி ஸ்டாச்சுட்டரி பாடியா இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி நிறைய ஆர்டிக்கல் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இப்ப அதை நீங்கள் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அதிகமான ஆட்கள் வேணும். அப்பதான் நீட்டை ஒழிக்க முடியும். அப்பதான் காவிரி பிரச்சனையை நமக்கு தீர்வு காண முடியும். அப்பதான் கல்வி. இது உண்மையும் கூட தானே. இது வரைக்கும் என்னங்க பண்ணிருக்காங்க? 40 எம்பிக்கள் இருந்தாங்கல்ல, 40 எம்பிக்களை வச்சு என்ன பண்ணிருக்கீங்க? 39 முறை கடந்த முறை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப 10 ஆண்டுகள் உங்களுக்கு கையில இருக்கு, என்ன பண்ணிருக்கீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. நீங்கள் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி நாங்க ஒன்றிய அரசு ஏற்கனவே கொண்டு வந்த போது எல்லா மாநிலங்களும் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த விதியின்படி 2 அந்த மாதிரி திட்டங்களை ஏற்று சதர்ன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான வேலைகள்ல முழுமையா ஈடுபட்டுச்சு. அதுல முழு பங்களிப்பை சதர்ன் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, irrespective of religion, caste எல்லாமே. ஆனாலும் இன்னைக்கு வட மாநிலங்கள் வந்து பாப்புலேஷன் வைஸ் அதிகமா இருக்காங்க. பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து தொகுதிகளை டீலிமிட் பண்ணுவீங்க அப்படின்னா இது 1947 இருந்து 1997 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன டீலிமிட் பண்ணியிருந்தாங்களோ, சாரி இயர் சரியா எனக்கு தெரியல, என்ன தொகுதிகளை வந்து டீலிமிட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, எப்படி வந்து சீரமைத்து வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம வைக்கிறோம். ஆனால் 140 கோடி மக்களுக்கு வெறும் 544 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் பத்தாதுங்கிறத தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி முன்வைத்து வருகிறது. அதுக்குதான் நாங்க 4 தலைநகர்கள் வேணும்னு சொல்றோம். நாங்க அதுக்குதான் வந்து சுழற்சி முறையில வந்து மாநிலங்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். தன்னாட்சி உரிமையை வந்து அதிகமா கோர்றதுக்கு காரணம் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அதுதான் நோக்கமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், பீகாரும் வந்து பாப்புலேஷன் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிற ஒரே காரணத்தை வச்சு நீங்க டீலிமிட் பண்ண முடியாது. அப்போ பாப்புலேஷன் ஒரு மக்களினுடைய தொகை அடிப்படையில மட்டும் நீங்க வந்து மறுசீரமைப்பு செய்யாம ஒவ்வொரு மாநிலங்களுடைய வளர்ச்சி அடிப்படையிலும் நீங்க வந்து டீலிமிட் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியாக ஜிடிபிலும் சரி, வேலை வாய்ப்புகள் இல்ல வரி கொடுக்கறதுலயும் சரி, இப்படி எல்லா விதத்திலையும் வந்து பங்களிப்பு அதிகமா இருக்கு தமிழ்நாடு சார்பில் ஒன்றிய அரசுக்கு. அப்படி இது எல்லாத்தையும் கணக்குல வச்சு நீங்க வந்து கொடுக்கணும், டீலிமிட் பண்ணணும். அப்படியே அவங்க வந்து நமக்கு நம்மளுடைய மக்கள் தொகை உயர்ந்துதான் இருக்கும், நியாயமா அவங்க வந்து கூட்டணும், நமக்கு வந்து கூட்டி கொடுக்கணும் நாடாளுமன்றங்களை. ஒருவேளை குறைச்சாங்க அப்படின்னா தனி தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சிக்கல்களே நமக்கு தரும். அதே மாதிரி பெண்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும், இதுவும் ஏற்படும். நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்மளுடைய தொகுதிகளும் வந்து பெருசா இருக்கு. அப்படிங்கும் போது நம்மளுக்கும் அதிகப்படுத்தி தான் தரணும். ஆனால் அதே சமயத்துல நம்மளையும் வடநாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட வடநாடுகள் அதிகமா இருப்பாங்க பாப்புலேஷன் வைஸ் நீங்க டீலிமிட் பண்ணீங்க அப்படின்னா. அப்ப இப்படி நாங்க தனியா போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுக்கான உரிமைகளை நாங்க பெற்றோம், உங்க மேல நம்பிக்கை இல்லைங்கிறது தான் இதற்கான அர்த்தம். எங்க தலைமை சொல்வதற்கான அர்த்தம் இதுதான். இப்போ திமுகவினர் தான் வந்து நாம் தமிழரை வந்து விமர்சனம் செய்யறாங்க பார்த்தா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இப்போ புதிதா கட்சி தொடங்கிய கொள்கை பரப்பு செயலாளர் கூட வந்து நாம் தமிழருக்கு வந்து சரியான ஒரு கொள்கை இல்ல, கொள்கை ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்களே. இது யார் சொல்றா? டிவிகேயோடைய கொள்கை பரப்பு செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம அதெல்லாம் பெருசு முதல்ல அவங்க வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணாமல் அவர்கள் முழுமையாக ஒரு அரசியல் அதாவது அரசியல் கட்சி இப்போ ஆரம்பித்து மக்கள் தொண்டு செய்வாங்க அப்படின்னு நினச்சா பணத்தை கொட்டி ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கு புதுசாக வந்த கட்சிகள். அவர்களுக்கெல்லாம் என்ன மக்கள் மன்றத்திலே இருந்து மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது,
இது இருக்குன்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ முதல்ல அவர்கள் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கள் விமர்சனங்கள் வைக்கும். இதெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. கண்டிப்பா தொடர்ந்து வந்து சீமான் அவர்களையும், சீமான் அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி அவர்களையும் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.